ஹலோ! வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ்க்கு நல்ல ஒரு ப்ரூச் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதாங்க ட்ரெஸ்ஸு. ஒரு 6 மந்த் பேபிக்கு சூப்பரான கலர். நல்ல ஒரு டார்க் ரெட்டுக்கு சாண்டில் கலர் ஹேண்டில் வித் மிக்ஸ்டு ஒயிட் பேஸில் ஸ்கர்ட்டு, கேரளா ஸ்டைலில். ஸ்டிச்சிங் நான் வந்து வெளியில் ஒருத்தவங்ககிட்ட செலக்ட் பண்ணி மெட்டீரியல் செலக்ட் பண்ணி கொடுத்து ஸ்டிச் பண்ணி வாங்கினேன். சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. லைனிங் டாப்புக்கும் இருக்குது, கீழே பாட்டம் ஸ்கர்ட்டுக்கும் லைனிங் கொடுத்து மெட்டீரியல் கிளாத்தும் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்டிச்சிங். இதில் இப்போது எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் மேலே ஸ்டார் நெக்கு அந்த மாதிரினா நான் கஸ்டமைஸ் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணுங்கள், இந்த பட்டன்ஸ் வைங்க அப்படின்னு சொல்லி நான் பர்டிகுலராக கேட்டு வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த டிசைன் தான் நம்ம வந்து அந்த புட்டாவை ஒயிட் கலரில் இருக்குல்ல, அங்கே வந்து டிசைன் பண்ண போகிறோம். நான் எப்பவுமே ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கீழே பண்ணி எதுலையாவது ஒரு டெமோ மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒர்க் எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. டேரெக்டாக நம்ம கிளாத்தில் பண்ணிவிட்டு அது ஏதாவது அதுக்கப்புறம் நமக்கு பிடிக்கலை அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ பிஃபோராகவே நீங்கள் வந்து ஒரு ரஃப் பேப்பரில் வரைஞ்சி பார்த்துட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா உங்கள் கிளாத்லேயே சும்மா க்ளூ இல்லாமல் குந்தன் வந்து பேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் தான் குந்தன் நம்ம யூஸ் பண்ண போகிறது. 8K ஐ குந்தன், கட் பீடு, 3mm ரவுண்ட் ஷேப் குந்தன், இது எல்லாமே கோல்டன் தான். ஏன்னா கோல்டன் ப்ளைனாக வச்சாதான் கீழே ஸ்கர்ட்டுக்கும் மேட்ச் ஆகும் அப்படின்னு நினச்சி நான் இந்த இதை சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம அந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம இந்த ஒயிட் கலர் புட்டாஸாக தெரியுதுல்ல, அதை மறைக்கிற மாதிரி அது எல்லாத்தையும் மறைக்கிற மாதிரி நம்ம இப்போ வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பீடு வச்சுட்டு சென்டரில் பீடை பேஸ்ட் பண்ணிட்டு இந்த க்ளூ ஸ்டிக்கு, இந்த ஸ்டில் த்ரெட் மெட்டீரியல் ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த க்ளூ பென் பற்றி தெரியும். க்ளூ செப்ரேட்டாக கொடுத்துருப்பாங்க. அது ஒரு பென் மாதிரி இருக்கும். அதில் நம்ம க்ளூ ஃபிக்ஸ் பண்ணி இது வந்து ப்ளூ ஃபேப்ரிக் க்ளூ. ஸோ ஃபேப்ரிக்கில் இந்த க்ளூ யூஸ் பண்ணும்போது நமக்கு குந்தன் வந்து கீழே விழாது, நல்லா ஸ்டிக்காக இருக்குமா, அதனால் நான் இந்த க்ளூ யூஸ் பண்ணுறேன். பட்டர்ஃப்ளை மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பேட்டர்னில் நான் வந்து குந்தன் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணுறேன். சிம்பிள் தாங்க இந்த ஒர்க்கு. நீங்களே உங்கள் வீட்டில் கிட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கூட இந்த குந்தன் எல்லாம் 10 கிராம்ஸ் வாங்கினா போதும். நீங்களே என்ன டிசைனு நல்லா அழகாக இருக்கோ நீங்களே வீட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பட்டர்ஃப்ளை பேட்டர்னில் இப்போ அழகாக 2 சைடும் குந்தன் ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மேலே கட் பீட் வச்சு அந்த 3mm ரவுண்ட் ஷேப் குந்தன் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பண்ண போகிறோம். கட் பீடு வச்சுட்டு ஸ்லோவாக ப்ளேஸ் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது, ரொம்ப கை வலிக்குமோ அப்படிலாம் கிடையாது. ஈஸியான ஒர்க்கு தான். சிம்பிளாக நீங்கள் வீட்டிலையே பண்ணலாம். உங்களுடைய ப்ளவுஸு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் எதுவும் இருந்தால் கூட நீங்களே இந்த மாதிரி குந்தன் இதுவும் வாங்கிட்டு க்ளூ வாங்கி நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த 3 இது ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வீடியோ எடுக்காமல். ஸோ இப்போ வீடியோ எடுத்துகிட்டே வர ஒரு குந்தன் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு காமிச்சேன். இது மாதிரி நம்ம இப்போ அந்த டாப் ஃபுல்லாக அந்த ஒயிட் புட்டாஸ் வர்ற எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இப்போது இந்த பட்டர்ஃப்ளை மாடலில் பண்ண போகிறோம். நான் வந்து இப்போ வீடியோஸ் ஒரு 1 இயர் பேக்கு போட்டுட்டு இருந்தேங்க யூடியூப்பில். அதுக்கப்புறம் போட முடியல. கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் மட்டுமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன். இன்ஸ்டாகிராமில் ஐடி இருக்குது. ஃபுல் டெய்லி வீடியோஸ் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். யூடியூப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டேன். இனிமேல்
யூடியூப்லேயும் டெய்லி வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய நியூ ஐடியாஸ் எல்லாமே ஹேர் பேண்ட்லேருந்து நம்ம ஜுவல்ஸ் மேக்கிங்லேருந்து எல்லாமே போடலான் இருக்கேன். ஆல்ரெடி வீடியோஸும் இருக்குது, ஜுவல் மேக்கிங் வீடியோ. அதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் நிறையா சில்க் த்ரெட் பேங்கிள்ஸு, ப்ரூச் ஒர்க் பண்ணது எல்லாமே போட்டிருக்கேன். சில்க் த்ரெட் ஆக்சசரிஸு எல்லாமே நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி பொறுமையாக நம்ம ஒவ்வொரு புட்டாஸ்லேயும் பட்டர்ஃப்ளை மாடலில் குந்தன் ப்ளேஸ் பண்ணிகிட்டே வரலாம். அண்ட் நேற்று சாரீ கலெக்ஷன்ஸை வீடியோ போட்டிருக்கேன். சாரீ சேலு, குர்த்தீஸு அதுவும் பண்ணுறேன். இந்த மாதிரி கிட்ஸுக்கு ட்ரெஸ் வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும், நீங்கள் கிளாத்து சூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒர்க்கும் போட்டு தரணும் அப்படின்னாலும் எல்லாமே பண்ணி தருவேங்க. நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை, இன்ஸ்டா சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் அப்லோட் பண்ணுறத பார்த்து உங்களோட ஐடியாஸ், நீங்கள் வேறு ஏதாவது மாடல் பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் நானும் அது பேஸ் பண்ணியும் மேக் பண்ணி தருவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, வேறு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸு எதுக்காக இருந்தாலும் செட் சாரீஸு, செட் ட்ரெஸ்ஸு எல்லாமே ரெடி பண்ணி தரலாம். நாங்கள் இப்போது ரீசெண்டாக சிவகாசியில் ஒரு மேரேஜ்க்காண்டி 25 சாரீஸ் ஆர்டர் பண்ணோம். 25 சாரீஸு பர்டிகுலராக அவங்க இந்த கலர், இந்த டிசைன் தான் வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணாங்க. அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தோங்க. 1 month டைம் கொடுத்தா நீங்கள் சூஸ் பண்ணுற கலர், நீங்கள் சூஸ் பண்ணுற டிசைன் எல்லாமே போட்டு தர முடியும். மினிமம் குவான்டிட்டி 25 to 30 இருந்தால் போட்டு தரலாம். 1 or 2 சாரீஸ்க்கு நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. வாட்ஸ்அப் குரூப் சேனலும் இருக்குது. நீங்கள் வந்து அதுலேயும் டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டே இருப்பேன். ஃபோட்டோஸு எல்லாமே, ஜுவல்ஸு, சாரீஸு எல்லாமே. நீங்கள் அதையும் பார்த்துட்டு கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் புக்கிங் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, எல்லா புட்டாஸ்க்கும் நம்ம வந்து வச்சு முடிச்சாச்சு. குந்தன் ப்ளேஸ் பண்ணி முடிச்சாச்சு. இது இப்போ நைட்டு நான் பண்ணேன். இதை அப்படியே 1 day ட்ரை ஆக விட்டுறலாம். அந்த 2 பிளேஸ் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க.